கிட்டத்தட்ட இது வந்து 1876, 78 அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணைக்கட்டு. தாமிரபரணியை பொறுத்தளவில் தாமிரபரணியில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய அணைக்கட்டு, மேலணை, கீழணை, அப்புறம் அந்த மாதிரி அணைகளை தவிர தடுப்பணைன்னு சொல்லக்கூடிய பாபநாசம் மேலணையிலிருந்து மருதுரணை வரைக்கும் இருக்கக்கூடிய 7 அணைக்கட்டுமே நம்ம முன்னோர்களான நமது குறுநில மன்னர்கள் கட்டின அணைக்கட்டுகள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அணைக்கட்டு மட்டும்தான் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு. இந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 11,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய குறிப்புகள் வந்து கால்டுவெல் வந்து அவருடைய நூலில் போட்டிருக்காரு. இந்த அணைக்கட்டை கட்டுறதுக்கு தான் பாளையங்கோட்டையில் உள்ள கோட்டையில் உள்ள கல்லெல்லாம் இடிச்சு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சுலோச்சன முதலியார் பாலம் வந்து ஒரு காலத்தில் வந்து 2ஆக உடஞ்சிரும். உடஞ்சி இருக்கும்போது அது வந்து உடஞ்சி போகும்போது வக்கீல் பொருள்லாம் உள்ள உடஞ்சிட்டு போயிருக்கும்போது அதையும் திருப்பி அமைச்சிருக்காங்க. அந்த திருப்பி அமைக்கிற பணி, இந்த பணி எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்திருக்கு. இதுல முக்கிய பங்காற்றினது வந்து பக்கீல் துறை அப்படின்னு ஒரு கலெக்டர். பக்கீல் துறை கலெக்டர் எப்படின்னா, முல்லை பெரியாறுல வந்து நம்ம பெண்டிக்கு ரொம்ப ஃபேமஸா பேசுறாங்க. தாமிரபரணிக்கு ஒரு பக்கீல் துறை. அவர் வந்து எப்படின்னா, அந்த காலத்துல வந்து நம்ம மாஞ்சோலை எஸ்டேட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல, அதே மாதிரி தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய எல்லா காடுகளையும் அழிச்சிட்டு அதை வந்து எஸ்டேட்டா மாத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பக்கீல் துறை வந்து இங்கே காட்டை அழிச்சு பொதிகை அழிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு 200 வருடத்துல வந்து இந்த பகுதி பூரா பாலைவனமா மாறிடும், அதெல்லாம் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் அப்பவே இங்கிலாந்துல போய் ஒரு ஸ்டே வாங்கியிருக்காரு. இன்னைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா பொதிகை மலையில நம்ம ஒரு மரத்தை கூட வெட்ட முடியல. அவர் வாங்கி வச்ச ஸ்டே இன்னும் யாராலையும் வெக்கேட் பண்ண முடியல. பாருங்க எவ்வளவு புண்ணியம், நம்ம ஊருக்காரங்க நம்ம வாழ்க்கையே மரத்தெல்லாம் வெட்டிலையிறோம். அது உண்மையிலே அன்னைக்கு வந்து இந்த எஸ்டேட்டா போடணும்னு ஆசைப்பட்டவங்க மிரசுதாரர்கள், நம்ம பகுதியில் மிரசுதார்கள். ஆனா அதை வந்து ஒரு ஆங்கிலேயத்துறை வந்து அதை விரட்டி ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா பக்கீல் பாண்டியன், பக்கீல் துறை, பக்கீல் நாடார், அவரு பக்கீல் ராஜன் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு. பாத்தீங்கன்னா அவரு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, திருநெல்வேலி ஆற்றை பார்த்து தூத்துக்குடி வந்து பிற்காலத்துல பெரிய ஊராயிரும், தூத்துக்குடிக்கு மத்தியில ஒரு ஆறு ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டிருக்காரு. அதுல பிறந்ததுதான் அந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டுல இந்த வடகால் மூலமா தண்ணி கொண்டு போய் கோரம்பல அணைக்கட்டுல தண்ணி விட்டுட்டு அதில் மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து தூத்துக்குடியில வந்து ஊருக்கு மத்தியில விட்டு கழிவா கொண்டு தண்ணீரை வந்து விட்டுருக்காரு. அதுதான் பக்கீல் ஓடை. இல்ல பாருங்க எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க. பக்கீல் ஓடை இன்னைக்கு எவ்வளவு லட்சம் மக்கள் வந்து இதை பயனடைஞ்சிட்டு இருக்காங்க, எத்தனை ஊர்கள் பயணப்பட்டு இருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பகுதி பாத்தீங்கன்னா தென்காலில் வந்து கடல் பாதி கடம்பா பாதின்னு சொல்லுவாங்க. கடம்பாக்குளம், அந்த கடம்பாக்குளமும் இங்க பெரிய அளவுல இன்னைக்கு இருக்கு. அது மாதிரி தூத்துக்குடிக்கே தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஆறுமுகங்குளம் குளம்னு ஒரு குளம் இருக்கு. அந்த குளம்லாம் இங்க இருந்தா தண்ணீர் இங்க தண்ணி போகுது. அதாவது இன்னைக்கு வந்து குறிசா இருக்க நம்ம அரசோட குறியீடு வெற்றிலை, நம்ம ஆத்தூர் வெற்றிலை, அதெல்லாம் அந்த ஆற்றில் ஏழு பகுதியில தான் அதெல்லாம் இருக்கு. தண்ணீர் இங்க இருந்தா போகுது.